श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणयां कमलामिवान्यां கோதாமனன்யசரணகா சரணம் பிரபத்தியே. திருப்பாவையினுடைய 27வது பாசுரம். திருப்பாவையிலேயே எல்லாரும் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற ஒரு பாசுரம். பல பேர் இந்த பாசுரத்தை கூடாரவல்லி கூடாரவல்லின்னுவா. கூடாரவல்லி கிடையாது, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் 3 தடவை திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்தில் கோவிந்தனுடைய திருநாமத்தை சொல்ல வந்தவள் முதல் முறையாக உச்சரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாசுரம். ஆண்டாள் கண்ணனிடத்தில் பலவிதமான வஸ்துக்களை தன்னுடைய பாவையின் நோன்புக்காக கேட்டா, எல்லாத்தையும் தன்னுடையதையே பகவான் எடுத்து போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே பல்லாண்டிசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமேன்னு இதில் 6 வஸ்துக்களில் 5 பகவான் தன்னுடைய சொந்த வஸ்துவையே எடுத்து கொடுத்தார். பல்லாண்டிசைப்பவராக தன்னுடைய பெரியாழ்வாரை சேர்த்துண்டா, கோஷ்டி கிளம்பணும், எல்லாம் கொடுத்தாச்சே கிளம்புங்கோன்னார். இப்போ ஆண்டாள் சிரிச்சுட்டே சொன்னான், கண்ணா நீ இல்லாத ஒரு கோஷ்டியா, கூடியிருந்து குளிர வேண்டும், எங்களை கிளம்புன்னு நீங்கள் உட்காந்து என்ன பண்ண போகிற? உங்கள் அப்பா எங்கிட்ட என்ன சொன்னார்? நீங்கள் பாவ நோன்பு நீங்கள் நோற்க ஆரம்பியுங்கள், கண்ணன் அதற்குண்டான சாதனங்களை எல்லாம் கொடுத்து என் பிள்ளையான கண்ணனும் உங்கள் கூடவே அதிகாரியாக இருந்து நடத்தி கொடுப்பான்னு சொன்னார். உங்கள் அப்பா உத்தரவை நீ கேட்க வேண்டாமா, நீயும் எங்களோட கிளம்புனார். அப்படியா, நான் வரேன்னு கண்ணனும் கிளம்ப தயாரான போது அவனோடு கிருஷ்ண சம்ஸ்லேஷத்திற்காகத்தானே இந்த ஒரு நோன்பையே வியாஜமாக வச்சுண்டா ஆரம்பித்தோன்னு பரம சந்தோஷத்தில் ஆண்டாள் வெளிப்படுத்தக்கூடிய பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவில்தாம் உந்தன்னை பாடி பறை கொண்டு அன்பரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்னாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம்பாவாயே. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. கூடாரைனா கிருஷ்ணா வேண்டாதவர்களை அழிப்பவன், பாகவத விரோதிகளை அழிப்பவன். அதற்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தபக்திரன், இத்தனை பேர் உனக்கு கூடாதவர்களாக இருந்தா நீ என்ன பண்ண? வராக, நரசிம்ம, ஸ்ரீராம, ஸ்ரீகிருஷ்ண அப்படின்னு அவதாரங்கள் எடுத்து அந்தந்த சந்தர்ப்பத்தில் கூடாரை வெல்லும் ஸ்ரீர்கோவிந்தனாக நீ மாறின. அது மாதிரி எந்த இடத்துல பல பாகவத விரோதிகள் இருந்தாலும் அவளை அழிச்சுட்டு தான் நீ மறுவேளை பார்ப்ப. அப்படி எங்களை காப்பாற்றுறதுல ஒரு பெரிய கொள்கையை உடையவன். அதே சந்தர்ப்பத்தில் உன்னுடைய சௌலபியம் சௌசீல்யம்ன்ற குணம் என்ன தெரியுமா? கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தனான நீ கூடுபவர்களிடத்திலே தோற்று நிற்கும் கோவிந்தனாக மாறிடுற. எங்களிடத்துல அப்படியே தோற்று நிற்கிற பக்தியால் உன்னை அப்படியே கட்டி போட்டுடுறோம். நந்தகோகுலத்தில் வந்து உனக்கு நாக்கு வழித்து நீராட்டும் என் நம்பிக்கு வாக்கும் நயனமும் வாயும் முறுவலும்னு திருட்டு கிருஷ்ணன்னு பட்டம் கட்டுறோம். உன்னை அப்படியே படுக்க வச்சு உன்னுடைய முதுகுல மஞ்சளெல்லாம் பத்தறதான்னு தேய்ச்சி பார்க்குறோம். எல்லாத்துக்கும் நீ கட்டுப்படுற பரம்பொருள். காரணம் எங்களிடத்துல இருக்கக்கூடிய அச்சஞ்சலமான பிரேம பக்தி. அப்போ கூடுபவர்களிடத்திலே நீ தோத்து நிற்கிற. இன்னொரு கவலைப்பட வேண்டிய விஷயம் கண்ணா, உனக்கு பல சந்தர்ப்பங்களில் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வேண்டியவர்களே வேண்டாதவர்களாக மாறிடுறா. அவளையும் நீ ஜெயிக்கிற. உதாரணத்துக்கு உன்னுடைய அம்சமான பரசுராமன் ராமாவதாரத்தில் திடீர்னு உனக்கு வேண்டாதவனா போயிட்டான். அவனை ஆருந்தானே ருஷாந்தே பிருகுகுல திலகே சங்கரமைய ஸ்வதேஜகா யாத்தே யாத்தோஸ்யோத்யாம் சுகநீவனவசன் காந்தயா காந்தமூர்த்தேன்னு அவனிடத்தில் இருக்கிற சக்தியை எடுத்துட்ட. அவன் ஏதோ ஒரு நாடகமாடி கொடுத்தான்னு சொல்கிறோம். இருந்தாலும் உன்னை எதிர்த்து வந்து தசரதருக்கு கலக்கத்தை உண்டாக்கினான். இந்திரன் அவனுக்காக நீ கிருஷ்ணாவதாரம் பண்ண, ஆனால் கல்மாரி பொழிஞ்சான்.
அவனையும் நீ சௌசீல்யம்ன்ற ஒரு குணத்தால் ஜெயிச்சு கொன்று கொடையாய் எடுத்தாய். நீ அந்த இந்திரனை அடக்கிறதற்கு பிரம்மா பசு கண்ணுக்குட்டிகள்லாம் மறைச்சார். அப்படி உனக்கு வேண்டியவர்களே கூடுபவர்களே கூடாதவர்களாக மாறும்போது கூட அவர்களை வெல்லும் சீர் கோவிந்தனாக நீ இருக்க. சீர்னா சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிந்தனாக இருக்க. இந்த பாசுரத்திலேருந்து தொடர்ச்சியாக 3 பாசுரங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் ஒரு திருநாமத்தை சொன்னால் மறுபடியும் சொன்னது கிடையாது. ஆனால் கோவிந்தனுடைய திருநாமத்தை 27வது பாட்டு, 28வது பாட்டு, 29வது பாட்டுன்னு 3 பாசுரங்களில் சொல்ல போகிறான். வேண்டியவர்கள் வேண்டாதவர்களை வெல்பவன், வேண்டியவர்களை சௌசீல்யம் சௌலபியம்ன்ற குணத்தால் அன்பால் வெல்லக்கூடியவன், வேண்டாதவர்களை பராக்கிரமத்தால் அம்பால் வெல்லக்கூடியவனாக இருக்க. அப்படிப்பட்ட நீ கோவிந்தன். கோவிந்தன்னா என்ன? கோனா பசு, கோனா பூமி. பூமியில் இருக்கக்கூடிய எங்களுக்கும் பசுக்களுக்கும் இந்திரனால ஆபத்து ஏற்பட்ட போது கோவர்தனகிரியை நீ கொடையா பிடிச்ச. அப்போ இந்திரன் என்ன பண்ணான்? காமதேனுவை எடுத்துட்டு வந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்னை நீ ஜெயிச்சுட்டே, நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி பாலால் உனக்கு கோவிந்தன்ற திருநாமத்தை இட்டு ஒரு அபிஷேகம் பண்ணாவன். அவனால தான் இந்த கோவிந்தன்ற திருநாமமும் கோவிந்த பட்டாபிஷேகமும் கண்ணா உனக்கு ஏற்பட்டது. ஸ்ரீர் கோவிந்தா. அப்படிப்பட்ட கோவிந்தனான உன்னை பாடிப்பறை கொண்டு, திருப்பாவையினுடைய சாரமே நாம சங்கீர்த்தனம் தான். கலியுகத்தில் ஒரே சாதனம் அவனுடைய திருநாமத்தை பாடிட்டா போகிறோம், நம்ம பாபங்கள் நீங்கி குறைகள் நீங்கும். நாங்கள் பாடி பாடி உந்தன்னை பாடிப்பறை கொண்டு நீ இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பறைவாத்தியத்தை வாங்கிட்டு உன்னை நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு நாங்கள் பெறக்கூடிய சம்மானம் உன்னிடத்துலேருந்து என்ன தெரியுமா? யாம்பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக. உரிமையாக கேட்குறா ஆண்டாள். நாடு புகழக்கூடிய பரிசு எங்களுக்கு வேணும். அப்படி யாருக்கும் நான் இதுவரைக்கும் கொடுத்ததில்லையேன்னு நீ சொல்ல முடியாது. நீ மகாபாரதத்திலேயே அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்து அவனுக்கு சாரதின்ற ஒரு பேரை நீ எடுத்துண்டு அவனை எஜமானனாக்கி ஒரு நாடு புகழும் பரிசை கொடுத்த. ராமாயணத்தில் ஹனுமான் நீ கொடுத்த மோதிரத்தை கொடுத்துட்டு சீதைக்கிட்டேருந்து சூடாமணியை வாங்கிட்டு வந்த போது அப்படியே அவனை இறுக தழுவி உன்னையே அவனுக்கு நாடு புகழும் பரிசாக கொடுத்த. அதே ஹனுமான் பட்டாபிஷேகத்தில் அரியணை அனுமன் தாங்கன்னு உங்களை சிம்மாசனத்தில் தாங்கின போது ராமபட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு 4 முழம் வேஷ்டியும் முத்துமாலையும் எடுத்து தேஜோ திருதிர் யசோ தாஸ்யம் சாமர்த்தியம் வினயோ நயகான்னு சீதையை விட்டு ஹனுமானுக்கு நாடு புகழும் பரிசாக கொடுக்க சொன்னேன். பரதனுக்கு பரிசாக பாதுகையை கொடுத்தேன். எல்லாத்த விட பட்டாபிஷேகம் ஆன உடனே உன்னுடைய பெருமாளான ரங்கநாதரையே எடுத்து விபீஷணனுக்கு நாடு புகழும் பரிசாக நீ கொடுத்துருக்க. இத்தனை உதாரணங்கள் இருக்கு. அதனால் நீ எனக்கு யாருக்கும் நான் கொடுத்ததில்லைன்னு சொல்ல முடியாது. உன்னிடத்திலேருந்து நாங்கள் பெறக்கூடிய சன்மானம் இவ்வளவு வரிசையாக நான் உதாரணங்கள் சொன்னனே, அதை விட உயர்ந்ததாக ஒரு நாடு புகழும் பரிசு சம்மானமாக எங்களுக்கு வேணும். சரி, என்ன வேணும்னு கேளுங்க. எதை கேட்டாலும் ஏற்கனவே நீங்கள் என்னுடைய சங்கிலேருந்து ஆரம்பித்து விதானம் வரைக்கும் பஜனைக்காக கேட்டேன், நோன்புக்காக கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு என்ன வேணும்? திருப்பாவையில் நம்ம 2வது பாட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மெய்யிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம்னு எல்லாத்தையும் விட்டவள் கண்ணனோட சேர்ந்த உடனேயே மறுபடியும் சர்வ ஆபரணங்களையும் அலங்காரத்தையும் கை கொள்ளக்கூடிய உயர்ந்த பாசுரம். சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம். கண்ணனிடத்தில் இவ்வளவு ஆபரணங்கள் இருக்கு, உன்னிடத்தில் சூடகம் இருக்கே. சூடகம்னா கை வளையல், அது வேணும். சூடகம்னா சுட்டி, உன்னுடைய நெத்தியில் அழகாக ஒரு சுட்டி பலவிதமான வைரக்கற்களோடு போட்டுருக்கே, அது வேணும், கழட்டி கொடுத்தார். தோல்வளை கங்கணம் வேணும், ஒரு கோபிகைக்கு கொடுத்தார். தோடே காதில் போட்டுருக்கக்கூடிய தோடு. செவிப்பூவேன்னா கர்ணபத்திரம். பகவானுக்கு பல திருக்கோயில்களில் பார்த்தா காது முழுக்க அப்படி மறைச்சுண்டு அழகாக ஒரு நீளமாக ஒரு ஆபரணம் இருக்கும், கர்ணபத்திரம்னு பேர். அதைத்தான் ஆண்டாளிங்க செவிப்பூவே. பாடகமே பாதங்களில் அணிஞ்சிக்கக்கூடிய சலங்கை பாத கடகம்னு இருக்க,
அதுவும் எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் பகவான். ஒவ்வொரு கோபிகைக்கும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தார். அதெல்லாம் போட்டுண்டு பாடகமே எந்தனைய பல்கலனும் யாமணிவோம், இது இருந்தால் போருமா, உயர்ந்த பட்டு வஸ்திரம் எங்களுக்கு உன் கையால் வேணும், ஆடையுடுப்போம். நான் அதுக்கு எங்கே போவேன்னார். என்னப்பா இது உன் கதையே உனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கே, இருந்த இடத்துலேருந்தே கிருஷ்ணா துவாரகா வாசான்னு கூப்பிட்ட ஒத்திக்கு பலவிதமான புடவைகளை நீ ஒத்திக்காக சொரந்துட்டே இருந்த, எங்கள் ஒருத்தருக்கும் ஒரு வஸ்திரம் கொடுக்கறதா உனக்கு கஷ்டம், சரின்னு அதையும் கண்ணன் எடுத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் என்னன்னார், அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார, இந்த சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்றத ஆண்டாள் கண்ணனை வச்சுட்டு இந்த பாசுரத்தில் தான் சொல்லி கொடுத்தாளாம். அதனால தான் பல பேருக்கு திருப்பாவையில் சரணாகதி இருக்கலாம், பக்தி இருக்கலாம், பாசுரம் இருக்கலாம், பாட்டு இருக்கலாம். ஆனால் பல பேர் சொல்வா எங்களுக்கு பிடிச்ச பாசுரம் கூடாரவல்லி கூடாரவல்லின்னு, கூடாரவல்லை வெல்லும் சீர் கோவிந்தனாக இருந்தால் கூட கொண்டாடுறமே. ஏன்னா இந்த ஒரு பாட்டில் தான் ஆண்டாள் சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாளாம். கண்ணா உனக்கு நெய் சமிருத்தியாக இருக்குது, அதனால் இந்த சக்கரை பொங்கலை நீ கையால் எடுத்து எங்களுக்கு விநியோகம் பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் உன்னுடைய கையிலையும் எங்களுடைய கையிலையும் அந்த நெய் முழங்கை வழிவார ஒரு ஆறாக அப்படி வழிஞ்சு ஓடணும்னா அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கக்கூடிய அக்கார வடிசல்னு சொல்லக்கூடிய க்ஷீரான்னம்னு எல்லாரும் புகழக்கூடிய அந்த மூட நெய் பெய்து முழங்கை வழிவார எங்களுக்கு நீ கொடுக்கணும். இந்த ஒரே பாசுரத்தில் கோவிந்தனுடைய திருநாமத்தை சொன்னால் தனக்கு வேண்டிய சூடகம் பாடகம் தோல்வளை செவிப்பு ஆடை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிண்டா, அதோடு அந்த கோஷ்டியில் எப்போவுமே பஜனை முடியும் போது ஒரு பிரசாத விநியோகம்னு இருக்கும் இல்லையா, அந்த முறையையும் நமக்கு எடுத்து காட்டி மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி எங்களுக்கு நீ விநியோகம் பண்ணால் எல்லாத்தையும் எடுத்துட்டு உன்னோட சேர்ந்துட்டு நாங்கள் அடையக்கூடிய ஆனந்தம் என்ன தெரியுமா, கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய், கூடியிருந்து குளிர்வோம். உலகத்தில் ஆண்டாள் காமிச்ச ஒரு பெரிய தத்துவம் என்னன்னா, பகவத் குணானுபவத்தையோ சத்சங்கத்தையோ ஒரு இனிப்பையோ ஒருத்தன் தனியாக அனுபவிக்கக்கூடாது, சத்சங்கத்வே நிசங்கத்துவம்னு சேர்ந்து அனுபவிக்கணும். அதுதான் உண்மையான தர்மம். அந்த தர்மத்தை காற்றா உன்னுடன் கூடியிருந்து நாங்கள் குளிர வேண்டும், சத்சங்கத்தை அடைய வேண்டும்னு பிரார்த்திக்கக்கூடிய கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தனை புகழக்கூடிய உயர்ந்த பாசுரம் இன்றைய தின பாசுரம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, பல்கலனும் யாமணிவோம், பாடகமிகும் பல்கலனும் யாமணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பாசோறு உடனே வழிவார உட
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. எல்லாம் வல்ல அண்ணாமலை பெருமான் திருவருளினாலே திருவம்பாவையை பாடிய பிறகு மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கு வருகின்றார். வந்து அடியார்கள் சூழ ஆத்மநாதருடைய சன்னதியிலே கூடி நின்று திருப்பள்ளி அழிச்சு பாடுவது போல இந்த 10 பாடல்களையும் நமக்கு பக்தி பணுவலாக நமக்கு ஆக்கி தந்திருக்கின்ற மாணிக்கவாசகப் பெருமான் திருவடிகளை போற்றி இன்றைய தினம் 7வது பாடலை பாட இருக்கின்றோம். முதற் பாடலிலே போற்றியன் வாழ்முதல் என்று தொடங்கி 2வது பாடலிலே அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே என்றும் 3வது பாடலிலே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்றும் 4வது பாடலிலே என்னையும் ஆண்டு கொண்டு எமக்கருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றும் 5வது பாடலிலே ஏதங்கள் அறுத்தியமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றும் 6வது பாடலிலே இப்பிறப்பு அறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்றும் பாடிய மாணிக்கவாசகப் பெருமான் 7வது பாடலிலே அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென என்று தொடங்குகின்ற பாடலை பாடுகிறார். முதலிலே முழு பாடலையும் பார்த்துவிட்டு ஒவ்வொரு வரிக்குமான நுண்பொருள் விளக்கத்தை காண்போம். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரரும் அறியார். இது அவன் திருவுரு, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே. எங்களை ஆண்டு கொண்டு எங்கெழுந்தருளும். மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை மன்னா மதுவளர் பொழில் திரு உத்தர கோசமங்கை உள்ளாய். திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணி கொள்ளும். எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எது எமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம். எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அது பழச்சுவையென அமுதென அரிதென எளிதென. எது பழம்? அது அது என்பது சிவானந்த அனுபவம். அந்த சிவானந்த அருள் அனுபவம் இருக்கிறதே, இறையருள் ஆனந்தம் என்பது எப்படி இருக்கும் என்று அடியார்கள் பேசுவது போல அது பழச்சுவையாக இருக்குமா அல்லது அமுதமாக இருக்குமா? அமுதம் என்றால் சாவா மருந்து,
அது தேவர்களுக்கு பார்க்கடலில் கிடைத்த மருந்தல்லவா, அமுதமல்லவா? அந்த மருந்து அமுது போல இருக்குமா, அல்லது பழச்சுவை போல இருக்குமா, அல்லது அறிந்து கொள்ளவே முடியாத சுவையாக இருக்குமா என்று, அது பழச்சுவையா, அது அமுதா, அது அறிதற்கு அறிந்த பொருளா, அல்லது எளிதான பொருளா, அல்லது அறியவே முடியாத பொருளா என்று ஒவ்வொரு கேள்வியாக அடுக்கி அரிது என எளிது என அமரரும் அறியார். அது அரியது எனவும் தெரியாது, அது எளியது எனவும் தெரியாது. அவனை எப்படி உணர்வது? அரிது என எளிது என. அரிது என்றால் அருமையானவன், காண்டற்கு அரியவன், யாவரும் அறிவறியாய் என்று பாடுவது போல அருளால் அனுபவிக்கப்படும் அனுபவம் சிவானந்தம் என்று பேசும். அப்படி எப்படி தேன் இருக்கும் என்று தித்திப்பாக இருக்கும் என்று முன்னரே சொன்னது போல அந்த தேனை சுவைத்தறிகின்ற பொழுதுதான் அந்த தேனினுடைய சுவை நம்முடைய உள்ளத்தில் தங்கும் என்பதை உணர்த்தி, அப்படி இறைவனை உணர்கின்ற பொழுது நம்முடைய பக்குவத்திற்கேற்ப நாம் அவனை உணர்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் உருகும், தானாக உருகும். அவனிடத்திலே நம்முடைய மனம் பாய்ந்து இரும்பை காந்தம் இழுப்பது போல நம்மை இறைவன் தன்னழகே இழுத்துக் கொள்வான் என்று சொல்வார்கள். அப்படி இது அவன் திருவுரு. அமரரும் அறியாத, தேவர்களும் அறியாத இறைவனை இவன்தான் இறைவன், இதுதான் அவன் உருவம். எவன் உருவம்? திரு கைலாயத்தில் இருக்கின்றானே பெருமான், அந்த கைலாய பெருமான் தான் இங்கே இருக்கிறான் என்று காட்டவும் முடியாது. இவன் அவன் எனவே எவன் குருவன சிவமே கூறினன் நந்தி என்று சொன்னானே, அதைப் போல அவனுடைய திருவருள், அவனுடைய திருவுருவம் இப்படித்தான் இருக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான் குருந்த மரத்தடியிலே வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட காட்சி இன்றளவும் அங்கே தனிச்சன்னதியாக விளங்கி, ஆவுடையார் கோயிலிலே அந்த சன்னதியில் இருக்கின்ற பூசையை காண்பதற்கு அடியார்கள் பலர் அன்றன்று வந்து காத்திருப்பார்கள். அப்படி அந்த காட்சி அருள்கின்ற தலமாக திருப்பெருந்துறை இன்றளவும் போற்றி புகழத்தக்க தலமாக விளங்குகிறது. அந்த வகையிலே இது அவன் திருவுரு, இவன் அவன்தான், இப்படித்தான் இருப்பான் இறைவன் என்றும், இவன் அவன் எனவே எல்லா தலங்களிலும் இருக்கின்ற இறைவன்தான் இவன் என்றும், தில்லை கூத்தன்தான் இங்கு என்றும், திருச்சிற்றம்பலத்து கூத்தன் நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று அடியார்கள் பாடுவது போல எல்லா திருவுருவிலும் எல்லா திருக்கோயிலிலும் இருப்பவன் அவன்தான் என்பதை சுட்டிக்காட்ட முடியாது. குருந்த மரத்திடையில் இருக்கின்ற இறைவனும் இவன்தான், திரு கைலாயத்தில் இருப்பவனும் இவன்தான் என்று மாணிக்கவாசகர் குறிப்பாலே உணர்த்துவது போல, இங்ஙனம் இருந்ததென்று எவ்வண்ணம் சொல்லுகேன், அஞ்ஞன் இருந்ததென்று உந்தி பெற அறியும் அறிவு ஏதென்று உந்தி பெற என்று திருவுந்தியாரில் மாணிக்கவாசக பெருமான் பாடுவார். அப்படி அனுபவிக்கின்ற அனுபவமும் அவனுடைய சிவானந்த அனுபவமும் எப்படி நம்முடைய உணர்வோடு ஒன்றியதோ அப்படி உணர்வால் உணர்க இருப்பவன்தான் இறைவன். தேனாய் இந்நமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எம்மை ஆட்கொண்டு அருள் செய்தான் என்று மாணிக்கவாசகரே இன்னொரு இடத்தில் பாடுவது போல, கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்தாலும் அரசினும் இனியன் தன்னடைந்தார்க்கு இடைமருதனே என்று திருவிடைமருதூரில் இருக்கின்ற பெருமானை அவன் எப்படிப்பட்டவன் என்பதை கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் இனிப்பவனாக தனித்தனி முக்கணி பொழிந்து வடித்தொன்றாய் கூட்டி எடுத்த சுவை கட்டியினும் இனித்திடும் தெள்ளமுதே என்று வள்ளல் பெருமான் பாடுவார். அப்படி யாராலும் அறிய முடியாத அவன் தனித்தனி சுவையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டி அமுதம் போல இருப்பான் என்று சொல்லுவதற்கும் அந்த உணர்வு வேண்டும் என்பதை இப்படி வரிதோறும் வரிதோறும் பாடல் அடிதோறும் அடிதோறும் எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் பெருமானே, இங்கு என்றால் திருப்பெருந்துறையிலே எழுந்தருளி வருகின்ற பெருமானே, மதுவலர் பொழில் திரு உத்தரகோசமங்கை மன்னா. ராமநாதபுரம் மாவட்டத்திலே உத்தரகோசமங்கை என்ற தலம் இருக்கின்றது. அது சிதம்பரத்தை விட முந்தியது என்று சொல்வார்கள், ஆதி சிதம்பரம் என்று சொல்வார்கள். அங்கே நடராஜர் மரகத நடராஜராக அங்கே அருள்பாலிக்கின்றார். அந்த மரகத நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு சாத்தியிருக்கும்.
திருவாதிரை அன்று மட்டும்தான் அவனுடைய திருமேனியை கண்டு நாம் அபிஷேகத்தை பார்க்கலாம், ஆராதனையை பார்க்கலாம். மற்ற நாள்களிலெல்லாம் அந்த திருமேனியில் சந்தனக்காப்பு இட்டு அவர்கள் அந்த நிலையிலே வைத்திருப்பார்கள். மரகதம், பச்சை மரகதக்களிலே செய்த அந்த பெருமான் நம்முடைய வாழ்வில் பச்சை வண்ணமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்பது போல நம்முடைய எல்லா செல்வங்களையும் அவனே தருவான் என்ற வகையிலே உத்தரகோசமங்கை தலம் மிகச்சிறந்த சிவத்தலமாக விளங்கி இருக்கிறது. அந்த இறைவனை பாடுகின்ற போதே நினைக்கின்றார் மாணிக்கவாசகர். திரு உத்தரகோசமங்கை உள்ளாய். உத்தரகோசமங்கை என்பது அங்கே மங்கள நாயகி, மங்களநாதராக, மங்கள நாயகியுடனாகிய மங்களநாதராக எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற மிகப்பெரிய பழம்பெரும் தலம் அது. அந்த தலத்திற்கும் சென்று வணங்க வேண்டும் என்பதை தன்னுடைய நெஞ்சம் நினைப்பதை அடியார்களுக்கு தெரிவிக்கின்றார். திரு உத்தரகோசமங்கை மன்னா, திருப்பெருந்துறை மன்னா, நீ இங்கே திருப்பெருந்துறையில் எழுந்தருளிப்போன் நீதான் பெருமானே. மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா, ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உலகுக்கு உயிராவதும், நன்று கண்டீர் இது நமச்சிவாயப்பழம், ஞானப்பழம், தின்று கண்டேற்கு இது தித்தித்தவாறே என்று திருமந்திரம் சொல்லும். அப்படி திருமூலர் இந்த நமச்சிவாய பழத்தை எப்படி சொன்னாரோ அந்த பழத்தைத்தான் அடியார்கள் அது பழச்சுவையா, அது அமுதமா, அது அறிதற்கு எளிதா, அறியவே முடியாதா என்றெல்லாம் தேவர்களும் சொல்வது போல பாடி இந்த பாடலை எது எமை பழிகளும் ஆறது கேட்போம். யாவர்க்கும் அறிவறிய நீ எங்களை மட்டும் அன்பினால் இருக்கின்ற எங்களை, பக்தி நெறியில் இருக்கின்ற எங்களை எந்த சிறப்பை கொண்டு எங்களை ஆண்டு கொண்டாய் பெருமானே, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்வது போல எது அமை பணிகளும் ஆறது கேட்போம். எம்பெருமானே, எந்த வகையில் எங்களை ஆட்கொண்டாய் அதை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டாமா பெருமானே என்று எம்பெருமானே எழுந்தருள்க, எழுந்தருளி வந்து எங்களுக்கு இன்னொருள் புரிக என்று வேண்டுவது போல வேண்டி அடியார்கள் அனைவரும் அவனுடைய திருப்பாதங்களில் பணிந்திருக்க வேண்டிய அருட்சிறப்பை இந்த பாடலின் வழியாக நமக்கு புலப்படுத்தினார் மாணிக்கவாசக பெருமான். நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.